இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுகவில் இணைந்த கையோடு OPS ஐயப்பன் ராஜினாமா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் O பன்னீர்செல்வம் இடையே ஒற்றை தலைமை பிரச்சினை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து OPS நீக்கப்பட்டார். தர்ம யுத்தமும் சட்ட போராட்டமும் OPSக்கு பலன் அளிக்கவில்லை. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று அக்கட்சியில் OPS இணைந்துள்ளார். O பன்னீர்செல்வத்துடன் அவரது மகனும் அதிமுக முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக MLA ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர். இந்த நிலையில் தமிழக சட்டசபை வளாகத்திற்கு சென்ற OPS மற்றும் ஐயப்பன் ஆகியோர் பேரவை செயலாளரை நேரில் சந்தித்து தங்களின் MLA பதவியை ராஜினாமா செய்தனர். OPS போடிநாயக்கனூர் தொகுதி MLA-வாகவும் ஐயப்பன் உசிலம்பட்டி தொகுதி MLA-வாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். வாங்க வாங்க OPS, முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் OPS இன்று சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். அவருடன் அவரது மகன் ரவீந்திரநாத் குமாரும் கட்சியில் இணைந்துள்ளார். அவரை வரவேற்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: முன்னாள் முதல்வரும் அருமை சகோதரருமான O பன்னீர்செல்வம் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். திராவிட இயக்க கொள்கை காக்கும் நம் பேரியக்கத்தில் இணைந்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திற்கும் பாசிச பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலான ஜனநாயக போர். இதனை உணர்ந்துதான் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் கழக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் O பன்னீர்செல்வம் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். அவரது வரவு நல்வரவாகட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க. OPS மானங்கெட்டு திரிய வாழ்த்துக்கள். திமுகவில் சேருவார் என அதிமுக தயாரித்த அறிக்கை. முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த சிறிது நேரத்தில் அதிமுக தலைமை கழகம் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த அறிக்கையை X பதிவில் வெளியிட்டது. அதில் கூறியிருப்பதாவது: ரோசி டீ கடை நடத்திட்டு இருந்த உங்களை ஆளாக்கி அமைச்சராக்கி ஏன் முதல்வராகவே ஆக்குனது இந்த இயக்கம். அம்மா வளர்த்த இயக்கத்துக்கு A ஃபார்ம் B ஃபார்ம் கையெழுத்து போடும் பெருமையை கொடுத்து அழகு பார்த்தாங்க அதிமுக தொண்டர்கள். ஆனா நீங்க உள்ள இருந்தும் உடன்பிறப்பாவே இருந்தீங்க. MGR மாளிகையில கருணாநிதி வசன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யற மாதிரி வளர்த்த இயக்கத்தின் வாயில் கதவை எட்டி உதைச்சிங்க. அரசியல் அனாதையா இனி நீங்க அதிமுக வேட்டிய கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளனாங்க ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்கள். பசுந்தோல் போத்திக்கிட்டு நீங்க நடத்தின நாடகம் எல்லாம் அம்பலப்பட்டு நின்னதும் வேற வழியே இல்ல அப்படின்னதும் ஓனர் வாசப்படிக்கே போயாச்சோ. இனி உன்ன மாதிரி பச்சோந்திக்கு அம்மா எல்லாம் சும்மா தானே. உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க அப்படின்னு வெக்கமே இல்லாம மானங்கெட்டு திரிய வாழ்த்துக்கள். இந்த கருமத்துக்கு தர்ம யுத்தம் 1-0 2-0 வேற. உங்களையும் நம்பி வந்து ஏமாந்த அந்த சில தொண்டர்களோட பாவம் தலைமுறைக்கும் தொடரும். தயவு செஞ்சு அம்மா புகைப்படத்தை விட்டுருங்க. உங்கள் தர்மத்தின் வாழ்வுதனை கருணாநிதியே கவ்விக்கொள்ளட்டும் என அதிமுக வெளியிட்ட பதிவில் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவை எதிர்த்த திமுக தாய் கட்சியா? தமிழிசை விளாசல். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கப் போகிறது என்பது இன்று காலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. OPS மீது தனிப்பட்ட முறையில் மரியாதை இருக்கிறது. இருந்தாலும் அவர் திமுகவில் சேர்ந்ததும் தாய் கழகத்திற்கு வந்ததைப் போல உணர்வதாக சொன்னதும் தாய்மையை கொச்சைப்படுத்துவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன் வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை எதிர்த்தாரோ அந்த கட்சிக்கு சென்று தாய் கழகத்தில் இணைந்தது போல உணர்கிறேன் என சொன்னால் அதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை போன்றவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்கள்தான் திமுகவுக்கு பெரிய பலம் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னால் அது திமுகவின் பரிதாப நிலை என்றுதான் எண்ண தோன்றுகிறது. OPS திமுகவில் சேர்ந்திருப்பது அக்கட்சியின் வெற்றிக்கு பாதகமாக அமையும் என்று தமிழிசை கூறியுள்ளார். 100 மில்லியன் தொட்ட மோடி சீண்டிய பிரகாஷ்ராஜ், ஜெலிசில் குடிக்க சொன்ன அண்ணாமலை. இன்ஸ்டாகிராமில் 10 கோடி ஃபாலோவர்ஸை பெற்ற முதல் அரசியல்வாதி என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்துள்ளார். 2014இல் இன்ஸ்டாகிராமில் இணைந்த மோடி தொடர்ந்து அதில் ஆக்டிவாக இருந்து வருகிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 4.5 கோடி ஃபாலோவர்ஸுடன் 2வது இடத்தில் உள்ளார். இன்ஸ்டாகிராமின் இந்த அல்காரிதத்தை உடைக்க முயற்சித்து பலர் தூக்கமில்லாத இரவுகளை கழிக்கிறார்கள்.
நமது பிரதமர் அதை உடைக்கவில்லை, அவர்தான் அல்காரிதம். அவர் வரையறுக்கிறார், உலகம் பின்பற்றுகிறது என தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து கூறியிருந்தார். இதனால் ஏதும் பலன் உள்ளதா? மாநிலம் என்ன அறிய விரும்புகிறது என அண்ணாமலைக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் கூறி அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: அண்ணா, இது தேவையில்லாத அறிவுரை. இதனால் ஏற்படும் வயிற்றெரிச்சலுக்கு ஜெலிசில், காயங்களுக்கு பர்னால் உதவியாக இருக்கும் என கிண்டலாக பதிலளித்துள்ளார். இடி இயக்குநர் 3 நாள் சென்னையில் முகாம், சூடு பிடிக்கிறது விசாரணை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக தமிழக அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. இதில் 5 ஆண்டுகளில் சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகளின் விசாரணையில் 500க்கும் அதிகமான வழக்குகளில் முன்னேற்றமில்லாமல் உள்ளது. சமீபத்தில் கூட அமைச்சர் KN நேரு துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக டிஜிபி வெங்கட்ராமனுக்கு 3 கடிதங்கள் அனுப்பினர். இந்த ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய சென்னை ஹைகோர்ட்டும் உத்தரவிட்டது. ஆனால் இழுபறி நீடிக்கிறது. இந்த சூழலில் டெல்லியிலிருந்து அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் நேற்று இரவு சென்னை வந்தார். 3 நாட்கள் முகாமிட்டு நிலுவையில் உள்ள விசாரணை குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். நிலுவையில் உள்ள வழக்குகளை ஆய்வு செய்து விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஸ்லீப்பர் செல்களை தூக்குங்க, மத்திய அரசின் பிரஹார் கொள்கை. பயங்கரவாத செயல்களை தடுத்தல், பதிலடி தருதல் உள்ளிட்ட 7 முக்கிய அம்சங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வரையறை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் பிரஹார் என்ற பெயரால் பயங்கரவாதத்திற்கு எதிரான கொள்கையை வெளியிட்டுள்ளது. பிரஹார் என்றால் தாக்குதல் என அர்த்தம். இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. பயங்கரவாத அமைப்புகள் சதித்திட்டங்களுக்கு ஆட்களை சேர்த்து நிதி மற்றும் ஆயுதங்களை திரட்டி வருகின்றன. வெளிநாடுகளில் செயல்படும் அல்-கொய்தா, IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஸ்லீப்பர் செல்கள் எனும் ரகசிய பிரிவு வழியே தங்கள் அமைப்புகளுக்கு ஆள் சேர்க்கிறது. இதற்காக சமூக வலைதளங்களையே அதிகம் பயன்படுத்துகின்றன. தீவிரமாக கண்காணித்து இதை முறியடிக்க வேண்டும். மத்திய புலனாய்வு அமைப்புகளும் மாநில போலீசாரும் இணைந்து பணிபுரிய வேண்டும். பயங்கரவாத அமைப்புகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க தமிழக பக்தர்கள் புறப்பாடு. இலங்கையின் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் கோயில் திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்க தமிழகம் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 3996 பக்தர்கள் பதிவு செய்திருந்தனர். அவர்கள் 92 விசைப்படகுகள் மற்றும் 26 நாட்டு படகுகளில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். அவர்களை சுங்கம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கர நாராயணன், மாவட்ட போலீஸ் இணை கண்காணிப்பாளர் மீரா கொடியசைத்து அவர்களின் பயணத்தை துவக்கி வைத்தனர். பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டாம், தடை செய்யப்பட்ட பொருட்களை கச்சத்தீவிலிருந்து கொண்டு வர வேண்டாம் என மாவட்ட அரசு நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக் கொண்டுள்ளது.